வந்திருக்காரு. இது இவர் பீரியட் தானோ? இவரு தான வந்திருக்காரு. அப்ப இவர் பீரியடா தான் இருக்கும். இவரு இனி வந்தா டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அந்த மார்க்கெட்டிங், இந்த மார்க்கெட்டிங், ஃபிஷ் மார்க்கெட்டிங் டெஸ்ட்ல இருப்பாரு. கொஞ்ச நேரம் பொறுடி, அடுத்து லஞ்ச் பிரேக் தான். ஆமா சார், சட்டு புட்டு நடத்திட்டு போங்க, எனக்கு வயிறு பசிக்குது. இன்னைக்கு நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட டைப்ஸ் பார்க்க போறோம். அதுல முக்கியமா 4 டைப்ஸ் இருக்கு. அதுல என்னன்னா சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங், அடுத்தது பர்சனல் பிராண்டிங், அடுத்து பிபிசி மார்க்கெட்டிங், அப்புறம் இமெயில் மார்க்கெட்டிங். ஏடி என்னடி எல்லா மார்க்கெட்டிங்கும் வந்துட்டு நீ சொன்ன ஃபிஷ் மார்க்கெட் வரல? ஏடி சும்மா இரு, நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். ஏய் வடச்சுட்டி, இந்த கௌரி மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். ஏய் யார் அது? கிளாஸ் டிஸ்டர்ப் பண்ணாம வெளியில போங்க. ஏ ஜெசிகா, எவன்டா அது? மரியாதையே எழும்பிரு. ஏடா சும்மா இரு. ஏன் மச்சான், இந்த மாதிரி காலேஜ்ல பண்ணாதான் கொஞ்சம் ஃபன்னா போவோம். இல்லன்னா இந்த சார் தாளாட்டு பாடுறதுக்கு தூங்க தான் செய்யணும். அவர்கிட்ட மாட்டுனா நீ செத்தா. அதெல்லாம் மாட்ட மாட்டேன், பாத்துக்கிறேன். ஏ பூனியல் முடி. ஏடா நாயே நீதானே? ஐயோ சார், நான் இல்ல. ஏ நாயே எழுந்துச்சு வெளில போடா. சார் நான் பேசல. நீதான் பேசுனா தெரியுது, நீ எழும்பி போ. போடா சார். பேசாம வெளியில போனாயே. ஏடா என்னடா, என்னால நம்ம பெரியப்பா மாட்டிக்கிட்டாரு. ச்சே, கிளாஸ்ல சீனியர் அவரு, இப்படி வெளியில அனுப்பிட்டோமே. சரி, வெளியிலே கொஞ்ச நேரம் நின்னு வேடிக்கை பார்க்கட்டும். இங்க உள்ள இருந்தா மட்டும் என்ன படிச்சு கிழிச்சிரையா போறது. பெரியப்பா. ஏய் மறுபடியும் நீ தானே சவுண்ட் போட்டா? இல்ல சார், நான் இல்ல. நீதாண்டா பொறிக்கினாயே. இங்க வாடா, அங்க வா. உன் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்னடா? 18 சார். உனக்கு இன்னைக்கு ஆப்சன்ட் தான். போடா போ போ, வெளியில போ. வெளியில போய் ஊரமை. இங்க இருந்து கிளாஸ டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கான். அங்க பாரு, பெரியப்பா பாக்குறான். ஹலோ. என்னடா வெளியில போய் சிரிச்சுட்டு இருக்கா? போ வெளியில போ, சார் போஜனாருலா. வெளியில போய் ஊர்மை. என்னடா சிரிக்கிறான்? டேய், நீ வேணா போய் கேன்டீன்ல 2 ஃப்ரைட் ரைஸ் ஆர்டர் பண்ணி வை. நீங்களும் வாங்க. நாங்க எப்படிடா வர முடியும்? ஏதாச்சும் பண்ணுங்க. அப்புறமா சாரை பார்த்து உங்களே வெளியில விட்டுருவாரு. ஐயோ, சார் பார்த்துட்டு போச்சு. சார் பார்த்துட்டாரு. நீ வெளியே இருந்து சிரிச்சுக்கிட்டா இருக்கா? நீ கிளாஸ் வெளியிலே நில்லு, உள்ள வந்துடாத. எல்லாத்துக்கும் இந்த கௌரி பையன் தான் காரணம். நம்ம கிளாஸ்லயே மூத்தவரா இருந்தாரு, அவரையே வெளியில அனுப்பிட்டாங்க. அவருக்கு எத்தனை வயசுடி இருக்கும்? ஏண்டி பொண்ணு பார்த்து கொடுக்க போறியா? சேச்சே, நான் எதுக்கு பார்த்து கொடுக்கணும்? அவருக்கு 29 வயசு, நம்மளுக்கு 19. 10 வருஷம் இடைவெளி இருக்காடி. ஆமாடி, அவர் ஸ்கூலையே நிறைய வாட்டி ஃபெயில் ஆகி படிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் 5 வருஷம் படிச்சிருக்காரு. 5 வருஷம் படிச்சா அவர் என்ன பாஸ் ஆகல? அப்ப அந்த அளவுக்கு பாட கஷ்டமா இருக்கும். நம்மலாம் எப்படிடி குறைஞ்சது ஒரு 2 வருஷத்துலயாவது பாஸ் ஆயிடுவோமா? என்னடி இப்படி கேட்டுப்புட்ட? ஏண்டி 2 வருஷம் கூட பத்தாது, அதுக்கு மேல ஆகும்னு நினைக்கிறியா? அட பைத்தியக்காரி, முத வருஷத்துல பாஸ் ஆயிருவோங்கறேன். அதுக்கு என்னடி பண்ணணும்? நல்லா படிக்கணும். அதெல்லாம் நடக்குமாடி? நடக்கும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் முடிஞ்சது. நாளைக்கு பார்க்கலாம். தேங்க்யூ சார். உன்னை நான் அப்புறமா வச்சுக்கிறேன். ச்சே, பாவம் அவர் வெளியில நிக்காரு. என்ன மட்டும் தனியா வெளியே அனுப்பிட்டீங்களா? நீங்க தான் சீனியருங்கிற கெத்த காமிச்சிருக்கீங்க. என்னடா சொல்ற? ஆமா, சீனியர்னா சும்மா உள்ள இருந்து கிளாஸ்ல கவனிக்கணும், வெளியில தானே எப்பவும் நிக்கணும். நீங்க தான் மாஸ்க் காமிச்சிருக்கீங்க. அப்படியா சொல்ற? ஆமா, இந்த நேரத்துக்கு நாங்கன்னா தைரியமா வெளியில போயிருப்போமா? நான்லாம் போயிருக்கவே மாட்டேன். ஏல, நீ போயிருப்பியா? மாட்டேன், போக மாட்டேன். பாத்தீங்களா, இவனும் போக மாட்டான். சரியான பயந்தகோழி நாங்க. ஆனா போனது யாரு? நீங்க தான் மாசு. சொல்லுடா. ஆமா, நீங்க தான் மாஸ். உங்களை நான் இனி தலைவான்னு கூப்பிடலான்னு இருக்கேன். நான் எப்பவுமே உங்க அடிமைதான். அடப்பாவி. சே, அப்படிலாம் இல்லடா. உங்க அளவுக்கு வர முடியுமா தலைவரே? நீயும் அப்படிலாம் நினைக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ ரொம்ப நாள் இந்த காலேஜ்ல இருக்கனால நான் உங்க கண்ணுக்கு மாச தெரியுமேனா இருக்கும். சரி தலைவரே, நான் உங்ககிட்ட இருந்து கத்துக்கிறேன். ஐயோ, என்ன பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுறா? சரி, 2 பேரும் வாங்க, உங்களுக்கு இன்னைக்கு கேன்டீன் கூட்டிட்டு போறேன். ஐயோ, நிஜமாவா? ஆமா, இவ்வளவு நாள் என்ன பத்தியும் எனக்கு தெரியாம இருந்து நீங்க தான் எனக்கு தெரியப்படுத்திருக்கீங்க. அப்போ உங்களுக்கு கண்டிப்பா ட்ரீட் வைக்கணும்ல. அப்படி என்ன தலைவரே நாங்க தெரியப்படுத்தணும்? இவ்வளவு நாள் நான் ஒரு டுபாக்கூர்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது எல்லாமே மாசுன்னு நீங்க தானே கண்டுபிடிச்சு சொன்னீங்க. ஓ, அதுவா தலைவரே? ட்ரீட் முக்கியம்தான். சரி, சீக்கிரம் வாங்க, நான் உங்களுக்கு ஆர்டர் பண்ணி வைக்கேன். ஓகே தலைவரே. 2 சமோசா, 2 பர்கர், 2 டீ. அதை தவிர்த்து வேற எதுவும் பெருசா ஆர்டர் பண்ணிடாதீங்க, போதும். என்னடா ஏதோ சொன்னோம், அந்த ஆளு நம்பிட்டு இருக்காரு. அது நம்மளுக்கு நல்லதுதான். பாரு, ஓசியிலே நம்மளுக்கு இன்னைக்கு சாப்பாடு கிடைக்குது. ஆமாடா, அதனாலதான் நான் உண்மையை எதுவும் சொல்லல. அந்த ஆளு ஃபியூஸான பல்பு மாதிரி இருந்துகிட்டு மாசுன்னு நினைச்சிட்டு இருக்காரு. ஆமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்ட் 10 பார்க்கணும்னா மறக்காம இந்த
சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக்